கடலூர் மாவட்டம் ஊத்தாங்கல் கிராமத்தில் தனியார் நிறுவனத்தின் அலட்சியத்தால் தொழிலாளி உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் இரண்டாவது நாளாக காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்த மணிவாசகன் என்பவர் மீது கல் விழுந்ததில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தனியார் நிறுவனத்தின் அலட்சியத்தை கண்டித்து புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழிதேவன் உயிரிழந்த தொழிலாளியின் குடும்பத்தினர் ஒருவருக்கு நிரந்தர வேலை மற்றும் நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். ஆனால் இதனை தனியார் நிறுவனம் ஏற்க மறுத்ததை அடுத்து இரண்டாவது நாளாக சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் 300க்கும் மேற்பட்டோர் தனியார் நிறுவனத்தின் முன்பாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை திருமங்கலம் பகுதியில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் தலைமையில் 10,000க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. திருமங்கலம் சோழவந்தான் சாலை பகுதியில் கழக பொதுச் செயலாளர் அறிவித்த தேர்தல் வாக்குறுதிகள் குறித்த விளக்கவுரை பிரசுரங்களை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் மக்களுக்கு வழங்கி இரண்டாவது நாளாக 10,000க்கும் மேற்பட்ட நகர்ப்புற மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். அப்போது இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்த அவர் மக்கள் மத்தியில் அதிமுக அரசின் சாதனைகளையும் திமுக அரசின் வேதனைகளையும் எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் திருமங்கலம் நகர கழக செயலாளர் JT விஜயன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காடையாம்பட்டியில் பொதுமக்களுக்கு அதிமுக தேர்தல் வாக்குறுதி குறித்த பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சேலம் புறநகர் மாவட்ட அம்மா பேரவை செயலாளரும் ஓமலூர் சட்டமன்ற உறுப்பினருமான மணி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அதிமுகவினர் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் இணைந்து பொதுமக்களுக்கு கழக பொதுச் செயலாளர் அறிவித்த தேர்தல் வாக்குறுதிகள் குறித்த பிரசுரங்களை வழங்கினர். மேலும் திமுக அரசின் அவலங்களையும் அதிமுகவின் சாதனைகளையும் பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தனர். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணியின் வழிகாட்டுதலின் பேரில் புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி மற்றும் புரட்சித் தமிழரின் பிறந்த நாளை முன்னிட்டு கோவை மாவட்டம் சூலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் BP கந்தசாமி பொதுமக்களின் இருப்பிடத்திற்கே சென்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் கழக சார்பு அமைப்பு நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தஞ்சையில் தஞ்சை அதிமுக சட்டமன்ற தொகுதி சார்பில் மற்றும் அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து தஞ்சை மாரியம்மன் கோவில் பகுதியில் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் NS சரவணன் தலைமையில் மாபெரும் கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. இதில் தஞ்சை மத்திய மாவட்ட கழக செயலாளர் மா சேகர், கழக அமைப்பு செயலாளர் R காந்தி, கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் திருஞானம், ஒன்றிய செயலாளர் ஸ்டாலின் செல்வராஜ், பகுதி கழக செயலாளர் மனோகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கண் சிகிச்சை முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கண்புரை, கண்ணாடி அணிதல் உள்ளிட்ட கண் சம்பந்தமான அனைத்து நோய்களுக்கும் பரிசோதனை செய்து கொண்டனர். சிவகங்கை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பச்சேரி கிராமத்தில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று அதிமுக சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்த 11 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பயணிகள் நிழற்குடை திறந்து வைக்கப்பட்டது. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் PR செந்தில்நாதன் பயணிகள் நிழற்குடையை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர். கோவையில் செவித்திறன் குறைபாட்டால் சிரமப்பட்டு வந்த முதியவருக்கு நவீன தொழில்நுட்பம் கொண்ட செவித்திறன் கருவியை முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வழங்கினார். சுகுணாபுரம் பகுதியில் ஏராளமான பொதுமக்கள் தங்களது கோரிக்கைகள் தொடர்பாக முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணியை சந்தித்தனர். அப்போது ஆறுசாமி என்பவர் செவித்திறன் குறைபாட்டால் சிரமப்பட்டு வருவதாக தகவல் அறிந்ததும் அவருக்கு நவீன தொழில்நுட்பம் கொண்ட செவித்திறன் கருவியை முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வழங்கி உதவினார். அவருக்கு தனது நெஞ்சார்ந்த நன்றியை முதியவர் தெரிவித்தார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரியில் திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 1500க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். திமுகவிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்த கிருஷ்ணகிரி முன்னாள் நகரமன்ற தலைவர் ஃபரிதா நவாப் மற்றும் அவரது கணவர், திமுக முன்னாள் நகர கழக செயலாளர் நவாப் உள்ளிட்டோரை கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் அதிமுக துணை பொதுச் செயலாளருமான KP முனுசாமி கழக துண்டு அணிவித்து வரவேற்றார். முன்னதாக கிருஷ்ணகிரி லண்டன்பேட்டையில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட நகர கழக அலுவலகத்தை கழக துணை பொதுச் செயலாளர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2 மருத்துவக் கல்லூரிகள் உட்பட தமிழகத்தில் 23 மருத்துவக் கல்லூரிகளை வழங்கி மாணவர்களின் கல்வி கனவை நினைவாக்கியவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி K. பழனிசாமி என மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை புகழாரம் தெரிவித்துள்ளார்.
கிருஷ்ணகிரியில் உள்ள வேளாங்கண்ணி சிபிஎஸ்இ பள்ளியின் ஆண்டு விழா நிகழ்ச்சியில் பங்கேற்று போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு அதிமுக எம்பி தம்பிதுரை பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பர்கூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சி.வி. ராஜேந்திரன், பள்ளி தாளாளர் கூத்தரசன், ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை சாமிநாதபுரத்தில் இளைஞர்களின் விளையாட்டு திறனை ஊக்குவிக்கும் விதமாக அதிமுக மாவட்ட கழக செயலாளர் தலைமையில் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டது. இதனை அதிமுக மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் வழங்கினார். உதகை மேற்கு ஒன்றிய செயலாளர் ப. குமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் இளைஞர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.